ஹாய் வேஸ் வெல்கம் டு மை சேனல். காரசாரமான ரெசிபிகளுக்கு மகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். போன வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் குழம்பு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நான் மீன் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி இது சங்கரா மீன் சொல்லுவாங்க. சில ஊரில் கெண்டை மீன் சொல்லுவாங்க. ஒரு ஊருக்கு ஒவ்வொரு மீன் சொல்லுவாங்க. இந்த ஊர் கெண்டை மீன் சொல்லுவாங்க. இதை நான் கழுவி வாஷ் பண்ணி ஃபுல்லாக வச்சுட்டேன். மஞ்சள் உப்புலாம் போட்டு இப்போ வதக்கிறதுக்கான தேவையான பொருட்கள் 10-15 சின்ன வெங்காயம், பூண்டு 4 பல், தக்காளி பழம் ஒரு 2 பெரிய தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து வதக்கிறதுக்கு சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகம், மிளகு ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் கடாயை ஹீட் ஆகட்டும். இப்போ நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லா ஆட் பண்ணுறேன். நல்லெண்ணெயில் செஞ்சால் வாசனை இருக்கும். அதனால் நல்லெண்ணெயில் செய்கிறது. இப்போ மிளகு, சோம்பு, ஜீரகம் மூணுத்தையும் அதிலே ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஆட் பண்ணாலும் நல்லா நம்மளுக்கு புரிஞ்சு கொஞ்சம் வரட்டும். இப்போ இல்லை நீங்கள் இதோட சேர்த்து விடலைன்னா தனியாகவும் வதக்கி நீங்கள் கூட வச்சுக்கலாம். இதோட சேர்த்து வதக்க பிடிக்கலன்னா அதோட வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 10-15 வெங்காயம் நிறையா இருக்கணும். வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதோட தக்காளி பழமும் சேர்த்துக்கிறேன். பூண்டையும் சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு வெங்காயம் நல்லா நம்மளுக்கு பச்சை வாடை போகணும். பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு குழம்பு நல்லாயிருக்கும். இல்லைனா பச்சையாக நம்ம நல்லா செய்யாமல் விட்டோம் அப்படின்னா பச்சை வாடை வரும். அதுக்கு நல்லா வதக்கி அரைச்சி வச்சோம்னா நல்லா வாசமயமாக இருக்கும். அதுக்கு தான் நம்மளுக்கு நல்லா வதக்கிறது. புளி தேவையான அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த மீனுக்கு தேவையான புளி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் புளி கம்மியாக இப்போ யூஸ் பண்ணுறீங்க, புளி கம்மியாக வச்சுனா புளி கொஞ்சம் கூட தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் புளியை கரைச்சி இப்போ நான் தண்ணியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்மளுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்களா. நல்லா நமக்கு நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் பச்சை வாடை போனால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். நல்லா வெந்துருச்சு. தக்காளி பழம்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம நைஸாக கட் பண்ணோம்னா சீக்கிரமாக நமக்கு தக்காளி பழம் கரைஞ்சிரும். அதுக்கு தான் ஜாரில் போட்டுட்டேன். அது ஒரு அரைச்சி நான் எடுத்துக்கிட்டேன். ஜாரில் எடுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம அரைச்சி பேஸ்ட் போல எடுத்துக்கணும். இப்போ இந்த புளி தண்ணியில் இப்போ மசாலா ஐட்டம் சேர்க்கலாம். மிளகாத்தூள் அந்த ஸ்பூனில் 2 அளவுக்கு சேர்த்துருக்கேன். கலந்த தூள் தான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் மிளகாத்தூள் தனியாக, கொத்தமல்லி தனியாக அரைச்சி வச்சிங்கன்னா அதில் 2 ஸ்பூன், இதில் 2 ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கனால விழுது, அந்த விழுதையும் இதிலே நான் சேர்த்துக்கிறேன். நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா கிளறி நம்ம நல்லா நல்லா திக்னஸ் அளவுக்காக நம்ம நல்லா கரைச்சி நம்ம வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா குழம்பு வைக்கும் போதே நம்ம திக்னஸாக வச்சோம் அப்படின்னா அது நம்ம இன்னும் கொஞ்சம் கழுவி தண்ணி ஊற்றுறப்ப, தேங்காய் தண்ணியெலாம் ஊற்றுறப்ப நம்மளுக்கு நல்லா தண்ணியாக கிடைக்கும். அதுக்கு தான் நம்ம வைக்கும் போதே திக்னஸாக வைக்கணும். நம்ம வைக்கும் போதே தண்ணியாக வச்சிட்டோம் அப்படின்னா கொதிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கு தான் இப்போ தாளிப்பதுக்கு தேவையான வெங்காயம், சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம். ஒரு வெங்காயம், பூண்டு பல் தோலோடு நசுக்கி 2 பல் பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன். தாளிப்பதுக்கு தேவையான சோம்பு, ஜீரகம், வெந்தயம், கடுகு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வடகம் போட்டு தாளிக்கிறதுக்கு இந்த பொருள் தேவையில்லை. வெறும் வடகம் போட்டு தாளிக்கலாம். நான் வடகம் யூஸ் பண்ணல, அதனால தான் இது பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் போட்டு தாளிப்பதுக்கு தேவையான வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெந்தயம், ஜீரகம், சோம்பு, கடுகு, கருவேப்பிலை மூணுத்தையும் போட்டு நல்லா நம்மளுக்கு பொரிஞ்சு வரட்டும். நம்மளுக்கு பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு நல்லா எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு கருவேப்பிலையும் போட்டாச்சு. நல்லா உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் நம்மளுக்கு நல்லா ப்ரௌன் சீடாக வரணும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, பூண்டு நல்லா நசுக்கி வச்ச பூண்டை நம்ம இதில் போட்டுக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் செவந்த மாரி வந்துருக்கும். அந்த ஸ்டேஜ் அப்போ நம்ம பூண்டு பல் போட்டுக்கலாம். நல்லா பூண்டு பல்லையும் தோலோடு நசுக்கி போட்டோம்னா அது நல்லா வாசனையாக வதக்கும் போதே உங்களுக்கு வாசனையாக வரும். அதுக்கு தான் சொல்கிறது. இப்போ நல்லா நம்மளுக்கு செவந்து வரணும். நல்லா ப்ரௌன் சீடாக வரணும். நம்மளுக்கு மீன் குழம்புலாம் வைக்கிறப்ப வெங்காயம் நம்மளுக்கு நல்லா ப்ரௌன் சீடாக வந்தால் நல்லா நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு தான் டேஸ்ட் வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் அதிலே எண்ணெயிலே கொஞ்சம் போட்டு நல்லா கலரி விட்டுக்கிறேன். அது இதுக்குன்னா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு தான் மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறது. இப்போ நம்மளுக்கு குழம்பு இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கு. இப்போ நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சு செல்லாயிடுச்சு. இப்போ இந்த சைட்லேருந்து குழம்பு ஊற்றிக்கிறேன். கரைச்சி வச்ச மசாலா தண்ணியெலாம் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட கொஞ்சோண்டு தண்ணி கலவி கொஞ்சோண்டு நம்ம தண்ணி கொஞ்சம் கழுவி நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் நம்மளுக்கு ஒரு தூள் மசால் வாடை நீங்கள் வைக்கிற குழம்புக்கு தகுந்த மாரிக்க எப்படி நம்மளுக்கு மசால் வாடை வராதப்போ நம்ம அந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு நல்லா மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா மீன் குழம்புல நம்ம மூடி வச்சா தான் நம்மளுக்கு வாசனையாக வரும். தொடர்ந்து இந்த வாசனை இருக்காது இல்லையா, அதனால் மூடி வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். குழம்புக்கு தேவையான கொஞ்சோண்டு தேங்காய் அதிகமாக போட்டால் தவட்டிடும். அதுக்கு தான் தேங்காய் கொஞ்சோண்டு நம்ம யூஸ் பண்ணால் போதும். கரைச்சி இதில் நம்ம ஊற்றிக்கிறேன்.
நல்லா குழம்பு போட்டு நல்லா நம்மளுக்கு திரண்டு நம்மளுக்கு வந்து நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் தேங்காவை ஊற்றிக்கிறேன். தேங்காய் ஊற்றிட்டு தேங்காய் தண்ணியை கழுவி தேங்காய் தண்ணியை அதிலே ஊற்றிட்டு நல்லா வந்து நான் கிளறி விட்டுக்கிறேன். நல்லா நம்மளுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிச்சா போதும். ரொம்ப கொதிக்க தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் ஊற்றிட்டோம் அப்படின்னா சில பேருக்கு தேங்காய் ஸ்மெல் பிடிக்காது. அதுக்கு தான் வந்து கடைசியாக வந்து தேங்காய் ஊற்றுறது. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நல்லா கொதித்து வந்துருச்சு. கொதித்து வந்த ஸ்டேஜுக்கு இப்போ வந்து நம்ம வந்து மீனை வந்து நம்ம போட்டுக்கலாம். மீனை வந்து நம்ம போடும்போது வந்து நல்லா இப்படி எடுத்து நல்லா புளிஞ்சிட்டு நம்ம வந்து மீனை அதில் போடணும். மீனை வந்து அப்படியே போட்டோம் அதில் மீன் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா குழம்போட டேஸ்ட்டே வந்து நம்மளுக்கு மாறிடும். அதுக்கு வந்து மீனை நல்லா புளிஞ்சிட்டு நம்ம வந்து எந்த மீனாக இருந்தாலும் சரி நல்லா புளிஞ்சிட்டு நம்ம வந்து மீனை வந்து குழம்புல போட்டோம் அப்படின்னா நல்லா வந்து டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம வந்து மீனை வந்து அதில் போட்டுக்கிறோம். இப்போ வந்து மீன் அதில் போட்டுட்டு நல்லா வந்து நான் ரொம்ப கிண்டாமல் லேசாக நம்ம வந்து கிண்டி விடணும். அப்போ தான் வந்து மீன் வந்து நம்மளுக்கு உடையாது. அதுக்கு தான் நான் மீன்லாம் போட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜ் அப்போ என்ன சார் கொஞ்சோண்டு உப்பு வந்து நான் அதில் போட்டுக்கிறேன். ஏன்னா மீனுக்கு வந்து நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா உப்பு வந்து நம்மளுக்கு மீனுக்குள்ளே வந்து நம்மளுக்கு சாராது. அதனால வந்து உப்பு கொஞ்சோண்டு வந்து கடைசியாக நம்ம மீன் போட்டதுக்கு அப்புறம் உப்பு வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். மீன் குழம்பு நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து அதிகமாக நம்மளுக்கு கண் தெரியும். நிறைய பேருக்கு மீன் குழம்புனாலே பிடிக்க மாட்டேங்குது. இந்த மீன் நம்ம வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். நம்மளுக்கு மீன் குழம்பு எல்லாமே அரைச்சி வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். குழம்பும் நல்லா திக்னஸ் கொடுக்கும். ஒரு அரைச்சி வச்சாலே அது ஒரு தனி சுவை தான் நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கு மேலே கொதிச்சு மீன் எல்லாமே கரைஞ்சிரும். கொதிக்கிறதுலே வந்து மீன் வெந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பு வாரத்துக்கு மாதத்துக்கு அடிக்கடி செய்கிறவங்களாம் இந்தமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சுவையான ஆரோக்கியமான மீன் குழம்பு ரெடியாச்சு. வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.